ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்க மண் இல்லாமல் கழுவிட்டு அது ஒரு 80% உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணும். வேக வச்சதை தோல் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். ஒரு தவாவை அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கலந்து வச்ச சேப்பங்கிழங்கு அதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே வாணல்லையே 1 ஸ்பூன் கடுகு சேர்க்கணும். கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடியும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச சேப்பங்கிழங்க இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணால் சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. இதில் குழகுழப்பு தன்மையே இருக்காது. சாப்பிட ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இதுக்குள்ளே சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.